இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் 7 அனுபவங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே தேவ உறவின் அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். தேவ உறவின் அனுபவம் என்றால் என்ன? நம் தேவன் நம்மோடு பேசுவது. இங்கே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்மோடு பேசுவது என்றால் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுகிற, ஆண்டவர் பேசுவாரா? ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு நடக்க வேண்டும். வாக்கிங் வித் ஜீசஸ் என்று சொல்லுவாங்களே, ஆண்டவரோடு நடந்து செல்லும் ஒரு அனுபவம், தங்கியிருத்தல், ஆண்டவரோடு சஞ்சரித்தல், அதைத்தான் தேவ உறவின் அனுபவம் நமக்கு வெளிக்காட்டுகிறது. என்னுடைய சகோதரி என்னோடு பேசிக்கொண்டா ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். அவருடைய சத்தம் எப்படி இருக்கும்? அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரி என்னோடு அடிக்கடி கேட்பது உண்டு. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். என்னுடைய 9th படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, அழகா ஆண்டவர் சொல்லுவாங்க, நடந்து போகும்போது கூட அங்கே ஒரு பள்ளம் இருக்குது பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கார். நிறைய காரியங்களை பார்த்துங்க. ஒரு மனிதன் முன்பாக வந்து நின்றால் கூட அந்த மனிதன் இப்படி ஒரு எண்ணத்தோடு தான் வருகிறான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற தேவன். சில நேரங்களில் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க விரும்புகிறதில்லை. அதற்கு காரணம் ஆண்டுடைய சத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. இது 2வது அனுபவமாகிய இந்த தேவ உறவின் அனுபவம் நமக்கு தேவை. காரணம், ஆண்டவர் நம்மோடு பேச நினைக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஊழியர்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இவங்கக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம். இல்லை, ஆண்டவர் உங்களோடும் பேச நினைக்கிற தேவன். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் உலக சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்பதை கொஞ்சம் குறைக்க வேண்டும். உலக சத்தத்தை குறைக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேச நினைக்கிறார். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் பேசுவாரா? ஆண்டவர் தேவ மனிதரோடு இந்த வேதாகமத்தில் பல தேவ மனிதரோடு பேசியிருக்கார். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ மனிதர்களோடு எப்படி என்ன சூழ்நிலையில் பேசினார், எப்படி ஆண்டவருடைய வார்த்தை இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு தேவ மனிதன் சாமுவேல், அவனுடைய தீர்க்கதரிசி. அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? அவன் சிறு வயதிலே அவன் ஏலியுடன் தன் தாயார் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். அவனுடைய வாழ்க்கையிலே இங்கே தேவன் பேசுகிறார். அவனுக்கு, அந்த சாமுவேலுக்கு தெரியாது இது பேசுகிறது ஆண்டவர் என்பது அறியாதிருந்தான். இந்த வேளையிலே இந்த சாமுவேல் என்ன செய்கிறான்? ஏலியுடன் வந்து கேட்குறான். 4வது முறை ஆண்டவர் பேசும்போது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். ஆண்டவர் அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஆண்டவர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கறதில்லை. இந்த சாமுவேல் அவன் கேட்ட மாத்திரத்திலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக அந்த தாவீது இங்கே சவுல் என்கிற மன்னர்களை அவனுடைய தலையிலே வைத்து அபிஷேகம் செய்யும் அளவுக்கு அவனோடு ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற தேவன் நம் தேவன். 2வது ஒரு தேவ மனிதனை பார்க்கலாம். ஏனோக்குடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோமானால், ஏனோக்கு என்றால் அர்ப்பணிப்பு. அவனுடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வயது 365 வயதிலே அவன் 300 வருடம் தேவனோடு நடக்கிறான். அவன் தேவனோடு தங்கி இருக்கும்போது அப்படியே காணாமல் போகிறான். அவனுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா? ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம். ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கிறார். 3வதாக ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கலாம். நோவா ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும்
உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு வாழ்ந்து வந்தான். தேவனுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. பாருங்க, அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அழகான ஒரு பேழையை உருவாக்கும்படி அதிலே என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்று நோவாவோடு ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, அந்த திட்டத்தை அவன் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் மீட்டு கொண்டு வர காரணம், நோவா அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். நம் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். நான்காவதாக ஒரு மனிதனை பார்க்கலாம். மோசே என்கிற தேவ மனிதன். மோசே, அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன பாருங்க. அவன் பிறப்பே ஒரு அதிசயமானது. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் படிப்படியாக அவன் அரண்மனை வாழ்க்கை வாழ்கிறான். அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க பாருங்க. அவனுக்கு தெரியாது இந்த முச்செடியிலே அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே தேவன் நம்மை அழைப்பார் என்று அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருப்பதனால் பாருங்க, அவன் பார்ப்பான். முச்செடியிலிருந்து அந்த மோசையை பார்க்கிறார். அந்த மோசை என்ன செய்கிறார், கிட்ட போய் அப்படியே பார்க்கிறார். பார்க்கும்போது மோசே மோசே என்று ஒரு சத்தம் கேட்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்கின்ற அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவனோடு இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நிகழ்த்த இந்த மோசையை தேவன் பயன்படுத்தினார். காரணம், அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். பாருங்க, அவனுடைய உபாகம் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற தீர்க்கதரிசி, இந்த வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியில் அத்தனை காட்டிலும் மோசே தேவனோடு முகமுகமாக பேசினான் என்று அந்த இடத்துல நாம் பார்க்கலாம். பாருங்க, மோசையை போல எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இருந்ததாக இந்த வேதாகமம் நமக்கு காட்டவில்லை. அப்படி ஒருபட்ட அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து. காரணம், அவன் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். அவனுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பிரகாசிக்கிற ஒரு முகமாக இருக்கிறது. அவன் முகத்தை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, அவன் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. காரணம், அவனோடு தேவன் பேசுகிறார். தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினாரா. பாருங்க, ஆண்டவர் முகமுகமாக பேசுகிற தேவன். ஒருவேளை பழைய ஏற்பாடு காலங்களில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்க, புதிய ஏற்ப காலத்தில் நம் எல்லாரோட ஆண்டவர் பேச நினைக்கிறார். ஆண்டவர் பேசுகிற தேவன். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் உலக சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. அதற்காக நான் உண்டு அப்படி இருந்துட்டு நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்க சொல்லலை. ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்றால் கொஞ்சம் உலக காரியத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்ட சமூகத்தில் கொஞ்சம் காத்திருக்கணும், சஞ்சரிக்கணும். இங்கே 4 தேவ மனிதர்களை பார்த்தோம். இங்கே சாமுவேல், ஏனோக்கு, இங்கே மோசே, அது மாத்திரமில்லை இங்கே அவனுடைய நோவா. அவனுடைய இந்த 4 வாழ்க்கையிலே தேவனோடு உறவாடினதுக்கு காரணம் அவங்க தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய தேவ உறவாடுதல் நம் வாழ்க்கையில் வேணுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் நேரத்தை ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையை மாத்திரம் வாசிக்கலாம். யோவான் 1:12 பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு உறவாடுதலை தந்திருக்காங்க. அப்பா பிள்ளை என்ற உறவை தந்திருக்கார். தாய் என்று நினைக்கும் போது அவர் தாயாக இருக்கிறார், தந்தை என்று நினைக்கும் போது தந்தையாக இருக்கிறார். ஆண்டவர் பிள்ளையாக நம்மை நேசிக்கிறார். இன்றைக்கு ஒரு நிமிடம் ஆண்டவர் தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க பேசுங்க. இந்த 2வது அனுபவம், தேவ உறவின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை. அந்த அனுபவத்துக்குள்ளாக என்னை எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளோடு பேசுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசுகிற தேவன், அதை நாங்கள் உணர்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையோடு பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கலாம், இந்த வேத வசனத்தை அடிப்படையிலே நீங்க அவர்களோடு பேசி கொண்டிருக்கலாம்.
அதை உணரும் நம் தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த 2வது அனுபவமான தேவ உறவின் அனுபவம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எல்லாமே உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை